அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஹாஜிகளே, ஹஜ்ஜுக்கான இலக்குகளையும் ஹஜ் நம் வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும் தொடர்ந்து பார்க்கின்றோம். முதலாவதாக, ஹஜ் ஏன் மக்காவில் நிறைவேற்றப்படுகிறது, ஏன் மக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை குறித்து பார்த்தோம். இறைவனுடைய விருந்தாளிகள் ஹாஜிகள், விருந்திற்கான ஒரு இடம் குறிப்பிடப்படுகிறது. அதையுமே இறைவனை தேர்ந்தெடுக்கின்றார். அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, நம்ம அந்த இடத்தை இறைவன் ஹுதலில் ஆலமீன் என்று சொல்வதனால் அகிலங்கள் அனைத்திற்கான வழிகாட்டுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த வழிகாட்டுகின்ற பொறுப்பு நம்மில் இருக்கிறது. இரண்டாவதாக, ஹஜ்ஜு ஏற்படுத்த வேண்டிய மாற்றத்தில் மிக முக்கியமானது, அந்த இடம் மட்டும் விருந்துக்காக அழைக்கப்படுகிறது இல்லை, அதில் ஒரு அழைப்பு இருக்கிறது இல்லையா? ஹஜ்ஜிற்கான ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஹஜ்ஜிற்கான அழைப்பு யார் விடுத்தது என்றால் இறைவனுடைய அழைப்பு. இது ஒரு விருந்துக்கு ஒரு அழைப்பு வேணும், அப்போ யாராச்சும் இன்னிட்டு பண்ணணும், அப்போதான் போவோம். அப்போ அந்த அழைப்பு யார் விடுத்தது? இறைவன் விடுத்த அழைப்பு. யார் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டது என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சூரா ஹஜ்ஜில் இதை குறித்து சொல்கின்றான். ஹஜ் செய்திட மக்களை பொது அறிவிப்பு செய்வீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறார். இப்போ பொது அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு யார்? இப்ராஹிம் நபி கொடுத்தாங்க. எப்போ? 5000 ஆண்டுகள் சுமார் இல்லையா, ஏறத்தாழ அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பதில் அளிக்கின்றோம். இப்போ அழைப்பு என்ன, பதில் என்ன? ஹஜ்ஜுக்கு வாங்க என்பது அழைப்பு. பதில் எப்படி இருக்கணும்? இதோ வந்துட்டேன், அழைப்பு கொடுத்தீங்க, ஏற்றுக்கொண்டேன், நான் வந்து விட்டேன். அப்போ ஹஜ்ஜிற்கு நாம் அந்த அழைப்பிற்கான ஒரு பதிலை சொல்கின்றோம் இல்லவா? இதுதான் ஹஜ்ஜில் மிக முக்கியமான இரண்டாவது பகுதி. என்னது என்றால் தல்பியா. இதை தான் தல்பியா என்று சொல்கின்றோம் இல்லையா? ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், நீங்கள் ஹஜ்ஜை பற்றியான எந்த வீடியோ பார்த்தாலும் பேக்ரவுண்டில் ஒழிப்பது என்னது? தல்பியா. அது என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். என்ன அர்த்தம்? இறைவா இதோ வந்து விட்டேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் இறைவா இதோ வந்து விட்டேன், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இறைவா உனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை, இன்னல் ஹம்த புகழ் அனைத்தும் உனக்கே, வன் நிஅமத் அருள் கொடைகள் அனைத்தும் உன்னிடமிருந்தே வருகிறது, லக வல் முல்க் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கே, லா ஷரீக லக் உனக்கு இணை துணை இல்லை, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா இதோ வந்து விட்டேன். அப்போ இதோ வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன் என்று லப்பைக் சொல்லும் பொழுது, இஹ்ராம் அணிந்த அந்த ஹாஜிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நாம் விளங்கி சொல்ல வேண்டும். ஹாஜிகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்து விட்டேன் என்று சொன்னால் யாரோ கூப்பிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? அது எதற்கான அழைப்பு, எப்படிப்பட்ட பதில்? இந்த இரண்டும் முக்கியம். இதுதான் நம்மை மாற்றுகின்ற ஒரு விஷயம். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் இதை சொல்கின்றோம், உம்ராக்கு செல்பவர்களும் சொல்கின்றோம் இல்லையா? இப்பொழுது ஹாஜிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தல்பியாவை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போமா? அப்போதான் நம்மளுடைய அந்த மாற்றம் என்னவென்று தெரியும். அன்பானவர்களே, ஏகத்துவத்தினுடைய முழக்கமாக இந்த தல்பியா இருக்கிறது. மறுபடியும் அதான், இறைவன் ஒருவனே என்பது மட்டுமல்ல, இறைவனுக்கு எந்த இணையும் இல்லை. ஷிர்க் என்று சொல்லப்படுகின்ற இந்த இணை வைப்பு கிடையாது. இறைவனுடைய குணங்களில் இணை வைப்பு இல்லை. இறைவனுடைய பண்புகளில் அஸ்மாவு சிஃபா என்று சொல்லுவாங்க, அதில் இணை வைப்பு இல்லை இல்லையா? இறைவனுடைய குணங்கள் அனைத்திலும் மிக முக்கியமானது, இறைவன் தான் அருள் கொடைகளுக்கானவன், தருகின்றவன். நமக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து வாழ்வியல் விஷயங்களுக்கும் அருள் கொடைகளே. நம் உடல் ஆரோக்கியம் அருள் கொடையே இல்லையா? நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை நெறி மார்க்கமும் ஒரு அருள் கொடையே, மிகச்சிறந்த அருள் கொடை என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக இவை அனைத்தும் இறைவனிடமிருந்து கிடைக்கின்றது. இது வேற யார்கிட்டும் இதில் இணை வச்சிட மாட்டோம். இறைவனுடைய பண்புகள், குணங்கள், அஸ்மாவு சிஃபா, இறைவன் ரஹ்மான், இறைவன் ரஹீம், இறைவன் மாலிக், இறைவன் குத்தூஸ் இல்லையா? இந்த குணங்களில் இறைவனை படைப்பாளன், இறைவனை பாதுகாக்கின்றவன், இந்த அனைத்து விஷயங்களிலும் இணை வைத்து விடக்கூடாது. ஆக முதல் விஷயம் ஏகத்துவம், அதற்கு நேர் எதிரான விஷயம் இணை வைப்பு. இந்த இணை வைப்பை இங்கே நாம் ரத்து செய்துவிட்டு உள்ள செய்கிறோம். அப்போ ஒரு பதில் சொல்லும் பொழுது எப்படி சொல்லியிருக்கணும்? இதோ வந்து விட்டேன், அவ்வளோதான், என்ன முடிஞ்சு போச்சு. ஒரு அழைப்பிற்கான பதில் என்ன? இதோ வந்துட்டேன், லப்பைக் என்று சொன்னாலே முடிஞ்சு போச்சே. ஆனால் அதற்கு இந்த மார்க்கம் கொடுத்திருக்கின்ற வழி என்ன பாருங்க. எவ்வளோ அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தல்பியாவை, அந்த அழைப்பிற்கான பதிலை சொல்லுகின்றார்கள். இந்த பதில் நமக்கு மிக முக்கியமானது. அன்பானவர்களே, இப்படி லப்பைக் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், இப்பொழுது இந்த ஹாஜிகள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒன்றே இணை கூடாது. இரண்டாவது, இனிமேல் நாவினால் எந்த ஒரு
மனிதரையும் எந்த ஒரு சக்தியையும் எந்த ஒரு அது எக்ஸட்ரா எக்ஸட்ரா யாராக இருந்தாலும் புகழ மாட்டேன், இறைவனுக்கு நிகராக புகழ மாட்டேன். ஏன்? இன்னல் ஹம்த், இறைவா புகழ் அனைத்தும் உனக்கே என்று சொல்லிவிட்டு இந்த நாவினால் இன்னொருவரை நான் புகழ மாட்டேன். மூன்றாவதாக மிக முக்கியமானது லக்கவல் முல்க், லக்கவல் முல்க், உனக்கே அதிகாரம் அனைத்தும் என்று சொல்லிவிட்டு தான் லா ஷரீக லக், மறுபடியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூன்றிலும் இணை வைத்திராதீங்க. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கவல் முல்க், இந்த மூன்றிலும் இணை வைத்து விடாதீர்கள். அதிகாரம் அனைத்தும் இறைவனுக்கே சொந்தம். அப்போ இந்த அதிகாரங்கள் இனிமேல் நான் எந்த ஒரு அதிகார வர்க்கத்திற்கும் அதிகார மையத்திற்கும் நான் அடிபணிய மாட்டேன். அது என்னுடைய அறிவாகவோ என்னுடைய ஆசையாகவோ இல்லை ஆட்சி அதிகாரமாகவோ எதுவாக இருந்தாலும் நான் அடிபணிய மாட்டேன், இதில் இணை வைக்கவும் மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழி இருக்க வேண்டும். ஆக அன்பானவர்களே, ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, அந்த அழைப்பிற்கான பதிலிலும் நமக்கு படிப்பினைகள் இருக்கிறது. அந்த படிப்பினை ஹஜ் முடித்து திரும்பி வரும் பொழுது நம் வாழ்வில் அதை நிறைவேற்ற வேண்டும்.